ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த வழக்கமா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிற வசனம். ஞாபகப்படுத்திக் கொள்கிற வசனம். மற்ற நேரத்தில் ஞாபகப்படுத்துறோமா இல்லையோ, ஆனா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். முக்கியமான வசனம் ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். எனப்படுமான்றது தேவையில்லை. சமாதான பிரபு, அதாவது 3 பேர் அவர் கொடுத்துருக்கு. சரி, சமாதான பிரபு எனப்படும். மறுபடியும் நான் படிக்கிறேன், நீ கவனமா கேளுங்க. பார்க்காம உங்களை நான் கேட்பேன். அப்போதான் நீங்க என்ன செய்யணும், பார்க்காம ஒரு 2-3 தடவை படிக்கிறேன். ஒரு தடவை படிச்சுன்னா இன்னும் 2 தடவை படிக்கிறேன். உங்களுக்கு புக்கு இல்லாதவங்க அது மேம ஞாபகத்தில் வைத்துக்கணும் இல்லையா? சரி, ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்க. நான் சொல்லும் போது அதே மாதிரி சொல்லணும். நீங்க போயினே இருக்கக்கூடாது. நான் எங்க நிறுத்தணும் அங்க நிறுத்தணும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். எத்தனை பேர் அவருக்கு இந்த 6வது வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது? அதிசயமானவர். அதிசயமானவர் 1, ஆலோசனை கர்த்தர் 2, வல்லமையுள்ள தேவன் 3, நித்திய பிதா 4, சமாதான பிரபு எத்தனை? யாரு 6ன்னாங்களே? யாரு என்ன ஒண்ணு கூப்பிட்டுருக்காங்க அவங்க? ஜனவரி 1 பெருக்கல கூட்டுறதுக்கு.